வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பர் டேஸ்டான தக்காளி சாதமும் கூடவே பருப்பு வடையும், இதுக்கப்புறம் நான் டேஸ்டியான நார்த்தங்காய் குழம்பும் செய்திருந்தேங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இல்லை மோர் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போது வடைக்கு நான் ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு, அரை கப் அளவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிட்டேங்க. ஊறட்டும் இது. அதுக்குள்ளே நம்ம தக்காளி சாதத்துக்கு 2 தக்காளியும் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 பட்டை 2 லவங்கம் போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்டதும் கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை இதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா இது வேகட்டும், நல்லா வதங்கட்டுங்க. இன்னமும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த தண்ணியில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி சாதத்துக்கு நம்ம பேஸ்ட் இது போல் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இறக்கி வச்சிடலாங்க. இப்போ இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் வடிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மிளகாய், காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, கட் பண்ண இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக அரைச்சிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இதில் கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதில் விருப்பப்பட்டால் கொஞ்சம் பெருங்காயம் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. காரம் நம்ம விருப்பப்படி இதில் கூட்டி குறைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை தட்டி இது காஞ்சிட்ருக்கிற அடுப்பில் கடாயில் ஆயிலில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாங்க. இந்த போல் தட்டி இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பிடலாங்க. 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எண்ணெய் வடியை விட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா டேஸ்டான பருப்பு வடை தயாராகிடுச்சுங்க. இது தக்காளி சாதத்துக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு. நம்ம இது டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு கொடுக்கலாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்து அனுப்பலாம். இப்போ சாதம் நான் வடித்து எடுத்து வச்சுட்டேன். அதை இந்த பேஸ்ட்டில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் இதில் உப்பு தேவையான இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா இது போல் கலந்துட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாங்க. சூப்பர் டேஸ்டான தக்காளி டொமேட்டோ ரைஸு தயாராகிடுச்சு. கூடவே இந்த மசால் வடையும் நம்ம வச்சு கொடுத்தா நல்லா விருப்பப்பட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே நான் இதுக்கு தயிர் சாதம் கூட கொஞ்சமாக கலந்து கொடுத்து விட்டேங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை வடையும் தக்காளி சாதமும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம நல்ல ட்ரெடிஷ்னலான
நார்த்தங்காய் குழம்பு, நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். குறிப்பாக இது தயிர் சாதம், மோர் சாதத்துக்கெலாம் அருமையாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 4 நார்த்தங்காய் வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கிற இந்த தண்ணியில் கொதித்த இந்த தண்ணியில் இந்த காய்களை போட்டு மூடி வச்சிடலாங்க. இதெல்லாம் 1/2 hour நல்லா ஊறட்டும். இந்த தோலில் இருக்கிற அந்த காரம்லாம் வெளியில் வந்துடும். இது எனக்கு அம்மா சொல்லியிருந்த ரெசிபி. இதில் நம்ம ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு சைஸ் அளவு நம்ம புளியை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இந்த காயை நல்லா இந்த தோல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நார்த்தங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான இந்த பச்சடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வச்சுருந்து நம்ம 2-3 வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்ம செய்துட்டு ஒரு 3 நாள் வெளியில் வச்சுருந்து 4வது நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையான இந்த நார்த்தங்காய் பச்சடி செய்முறை பார்க்கலாங்க. இது போல் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதில் கொட்டை இருந்தால் நம்ம எடுத்துடலாம். 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இந்த புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு இந்த நார்த்தங்காயில் அப்படியே ஊற்றிடலாம். வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டி இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். இதில் நிறைய தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த தோல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஒரு 4 கீரி இது போல் போட்டுடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். தோல் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டோங்க. மூடி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கலந்துடலாம். இப்போ நல்லா 3/4 பாகம் அளவு வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதில் இது 3/4 பாகம் வெந்ததும் 1லேருந்து 1.25 கப் அளவு இதில் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம். வெல்லமும் நல்லா கரைஞ்சி இதில் ரொம்ப நல்லா இறங்கியிருக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் இதில் வெல்லம் சேர்த்துட்டேன். நல்லா வேகிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கணுங்க. தண்ணியும் பத்தலை, அதனால் தண்ணி கூட இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். சின்ன தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இறக்கி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சதும் இது மேலே அப்படி ஊற்றிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க. இப்போ இந்த தோல்லாம் நல்லா வெந்து போய் சூப்பர் டேஸ்டான ஒரு புளிப்பும் ஸ்வீட்டும் கலந்த டேஸ்டான இந்த நார்த்தங்காய் குழம்பு தயாராகிடுச்சுங்க. நல்லா ஆறுனதும் இதை நம்ம மறுநாள் கூட வச்சுருந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. மோர் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப அருமையான சைட் டிஷ். நீங்களும் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ஆன பிறகு நம்ம ஒரு கடாயில் போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கிளறிட்டு நம்ம திரும்பவும் ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அருமையான இந்த ரெசிபி நார்த்தங்காய் பச்சடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் போட்டிருந்த லஞ்சுக்கு சூப்பரான தக்காளி சாதமும் பருப்பு வடை, நார்த்தங்காய் குழம்பு இதெல்லாம் நீங்களும் இந்த ரெசிபிஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.